வெல்கம் டு அருண் ஐஎஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூனியன் பட்ஜெட் 2022 டிஸ்கஸ் பண்ணியிருந்த ஸ்கீம்ஸ் வந்து எல்லாம் பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ப்ரிலிம்ஸில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸில் கோட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 கூட கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து அடிக்கடி வந்து இது ரிப்பீட் பண்ணுவாங்க இனிமேல். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ. ஓகே, அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். இது ஒன்றுனா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க வந்து கட்டி சக்தி. இது வந்து இந்த பட்ஜெட்டில் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணியிருக்க வேர்ட். அஃப்கோர்ஸ் இது வந்து நம்மளோட 4th பில்லர் ஆஃப் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை கட்டி சக்தின்னு சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னாக்கா, பீப்புள் அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸை எல்லாமே வந்து பண்ணால் ஒரு இன்டர் கனெக்ட் பண்ணி and this will lead to a seamless flow of connectivity. ஓகேங்களா? ஸோ பீப்புளே குட்ஸ் அண்ட் சர்வீஸ்லேயே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு சீம்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே வித் இன்டகிரேட்டட் நெட்வொர்க். ஓகே, இவ்வளோ தான் வந்து கட்டி சக்தியோட ஒன்லைனை. ஸோ வாங்க பார்க்கலாம். இட்ஸ் அ நேஷனல் மாஸ்டர் பிளான் எய்ம்ட் அட் வேர்ல்ட் கிளாஸ் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லாஜிஸ்டிக் சினர்ஜி. ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் ட்ரிவன் பை 7 engines. என்னென்ன இன்ஜின்ஸ்ன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரோட்வேஸ், ரயில்வேஸ், ஏர்போர்ட்ஸ், போர்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட், இன் வாட்டர்வேஸ், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அண்ட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் இன்டீட் அ மல்டி மோடல் கனெக்டிவிட்டி. மல்டி மோடல்னால் ரோடு இருக்கும், அப்புறம் ட்ரெயின், ஏர்போர்ட், போர்ட் எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் அ மல்டி மோடல் கனெக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இன்ஜின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, த மல்டி மோடல் கனெக்டிவிட்டி விட் ப்ரொவைட் இன்டிகிரேட்டட் அண்ட் சீம்லெஸ் கனெக்டிவிட்டி ஃபார் மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் ஒன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டு another. It will facilitate the last mile connectivity of infrastructure and also reduce the time for people and goods and services. ஓகேங்களா? ஸோ it is not only like ரோடை கனெக்ட் பண்ணுறோம், ட்ரெயினை கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. it is above that, it is more than that. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பெரிய ஸ்கீம்ஸ் லைக் பாரத்மாலா, சாகர்மாலா, இன்லேண்ட் வாட்டர்வேஸ், உடான் ஸ்கீம், லேண்ட் போர்ட்ஸ், ட்ரை போர்ட்ஸ், இன் எக்கனாமிக் ஜோன்ஸ் லைக் கிளஸ்டர்ஸ், கிளஸ்டர்ஸ், பாமா கிளஸ்டர்ஸ், டிஃபென்ஸ் காரிடர்ஸ், இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸ் எல்லாத்தையுமே அலைன் பண்ணி இன்டிகிரேட் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ for what? To improve the connectivity and make Indian business more competitive. And of course we are going to use an geospatial planning tools with ISRO using the satellite images GIS with GIS. ஓகேங்களா? வித் GIS. ஓகே, வித் GIS யூசேஜ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாத்தையுமே வந்து பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் இட் பி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் அஃப்கோர்ஸ் இட் இன்க்ளூட் 16 மினிஸ்ட்ரி. ஸோ கட்டி சக்தி ஸ்கீம் இந்த மினிஸ்ட்ரியான நோ, இட் இஸ் இன்க்ளூட் 16 மினிஸ்ட்ரி இன்க்ளூடிங் டிஃபென்ஸ் அண்ட் ரயில்வேஸ் அண்ட் ரோட்வேஸ். ஓகேங்களா? அண்ட் நீட் ஃபார் தட் வந்து என்ன எதுக்கு இது தேவையில்லாமல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து ஆக்சுவலி இந்த கோட் பண்ணது வந்து மிஸ்டர் மோடி அவர்கள் தான். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா, அஃப்கோர்ஸ் திஸ் ஹேப்பன்ஸ் இன் மை ஹோம். என்னோடய வீட்லேயே இது நடந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு ரோடு போடுவாங்க, அப்புறம் ரோடெல்லாம் இடிச்சிருவாங்க, அப்புறம் நாங்கள் வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள் போடுறோம்பாங்க, வாட்டர் கேபிள் போடுவோம்பாங்க, சீவேஜ் கேபிள் போடுறோம்னு சொல்லி உடச்சி 3 தடவை உடச்சிருக்காங்க. இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு ரோடே கிடையாது, ரெண்டு குண்டு குழியுமா மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து why this is happening due to the lack of coordination between the departments. ஓகே, ஸோ வந்து இந்த ரோட்வேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் வந்து ஓகே, இஃப் யூ ஆர் கோயிங் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஓகே அண்டர் கிரவுண்ட் கேபிள் தான் ஃபஸ்ட் போடணும், ஸோ யூ கோ ஃபார் தட், நான் அதுக்கப்புறம் ரோட் போடணும். ஸோ அது மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் இன்டர் கனெக்ஷன் இல்லாதது தான் அதுக்கான காரணம். ஓகேங்களா? ஸோ வி கோயிங் டு இன்டிகிரேட் அண்ட் கோஆர்டினேட் ஃபார் தட் பர்பஸ். அது மாதிரி வந்து அதுக்கு ஒரு எபிட்டோம் ஆஃப் யூசேஜ் தான் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து கட்டி சக்தியாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பர் பீப்புளுக்கு. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ்க்கு என்ன ஹெல்ப்ஃபுல்னா பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் மட்டுமே 13% ஆஃப் ஜிடிபியை லாஜிக்கல் காஸ்ட்டுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இட் இஸ் ஹையர் தேன் த டெவலப் கண்ட்ரீஸ். ஓகே, இது ஒரு பீரியட். அஃப்கோர்ஸ் திஸ் லாஜிக்கல் காஸ்ட் எஃபெக்ட்ஸ் த எக்ஸ்போர்ட்டிங் பிஹேவியர் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை ரெடியூஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்போர்ட்டிங் பிஹேவியர் அதிகமாக இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் வாட் ஆர் த 6 pillars ஆஃப் கட்டி சக்தின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து காம்ப்ரிஹென்ஷன், ப்ரியாரிட்டைசேஷன், ஆப்டிமைசேஷன், சிங்க்ரனைசேஷன், அனலிட்டிக்கல் அண்ட் டைனமிக். ஓகேங்களா? அண்ட் பட்ஜெட் ஹைலைட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில விஷயம் பட்ஜெட் ஹைலைட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்கீம் பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ வாட் ஆர் த நியூ இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2022-23 25,000 நேஷனல் ஹைவேஸ் வரப்போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் தே வில் ஹாவ் அண்ட் யூனிஃபைட் லாஜிஸ்டிக்ஸ் interface platform allowing data exchange among the all mode of operators. அப்படின்னாக்கா வந்துட்டு எல்லா மோட்லேயும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு யூனிஃபைட் ஆன ஒரு போர்ட்டல் மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? and open source mobility stack, and then of course there will be a 4 multimodal logistic parks through PPE. And then they're going to integrate postal and railway networks for what? For facilitating parcel movements. And one station one product அப்படின்னாக்கா ஒரு ஸ்டேஷன் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்து போய் அந்த ப்ராடக்ட் வந்து இட் கோயிங் ஃபார் another
டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், அதர் ஸ்டேட்டாக இருக்கலாம். ஸோ அந்தபடி பார்த்திங்கனாக்கா ப்ராடக்ட், அதாவது அந்த ப்ராடக்ட்டோட கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், பீப்புளுக்கும் வந்து ஈஸியாக அந்த ப்ராடக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி then extending coverage under Kavach, and then 400 new generation Vande Bharat trains irukku poranga, and of course many multimodal connectivity between the urban transport and railway stations like metro அது மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பண்ணாங்க ஒரு சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவாக வந்து ரோப்வேஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்படி இருக்குமே ரோப்வேஸ், அது மாதிரி வந்து நிறையா வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்களாம். ஓகே, அண்ட் அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன அட்வான்டேஜஸ் தாங்க. தே ஆர் யூஸிங் ஜியோ மேப்பிங் அண்ட் ரியல் டைம் டேட்டா இன் ஒன் சென்ட்ரலைஸ் போர்ட்டல். ஸோ கீ டிபார்ட்மெண்ட்ஸ் ஹேவ் த விசிபிலிட்டி ஓவர் மேஜர் ப்ராப்பிங் அண்ட் ரியல் டைம் டேட்டா அண்ட் ஒன் சென்ட்ரலைஸ் போர்ட்டல், ஸோ தட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்டேட்ஸ் ஹேவ் விசிபிலிட்டி ஓவர் மேஜர் ப்ராடக்ட்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இட் வில் ஹெல்ப் இந்தியா டு பிகேம் அண்ட் பிஸ்னஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு ஈஸ் ஆஃப் லிவிங் அண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அண்ட் வில் அட்ராக்ட் மெனி இன்வெஸ்டர்ஸ். ஸோ எல்லாமே வந்து ஒரு சைக்கிள் மாதிரி வரும். அண்ட் இட் வில் ஃபில் த கேப் பிட்வீன் மேக்ரோ பிளானிங் அண்ட் மைக்ரோ இம்ப்ளிமெண்டேஷன், நம்ம சொன்ன எக்ஸாம்பிளுக்கான ஒரு ரீசன். அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லேக் ஆஃப் கோஆர்டினேஷன், லேக் ஆஃப் அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன், ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து சரி பண்ணிடும். அண்ட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் த ரீஜனல் அண்ட் செக்டரல் இம்பேலன்ஸ் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, ஸோ வந்து ஒவ்வொரு செக்டாரில் இருக்கிறதும் ரீஜனலாக வந்து ஒரு ரூரலாக இருக்கட்டும், அர்பனாக இருக்கட்டும், அதுக்குள்ளே இருக்க இம்பேலன்ஸையும் வந்துட்டு இது வந்து ரெக்டிஃபை பண்ணிடும். ஓகே, அண்ட் இந்த மாதிரி மல்டிமோடல் கனெக்டிவிட்டி இஸ் திஸ் த ஃபஸ்ட் டைம் அப்படின்னா? நோ, இட் இஸ் நாட். மல்டிமோடல் கனெக்டிவிட்டி மாஸ்டர் பிளான் ஆஃப் மும்பை போர்ட் ட்ரஸ்ட் வந்து அது ஏற்கனவே வந்து தேர் டூயிங் தேர் பார்ட். திங்ஸ் வந்து இது ஃபுல்லாக வந்து அவங்க மும்பைக்குள்ளே பண்ணுற மாதிரி, இஸ் இன் மகாராஷ்டிரா, நாட் இன் பேன் இந்தியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தே ஆல்ரெடி ஸ்டார்டட் லைக் பக்ரிங் டெர்மினல், ஃபெசிலிட்டி ஃபார் எல்என்ஜி ஹேண்ட்லிங், இம்ப்ரூவிங் ரயில் கனெக்டிவிட்டி, தென் இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் டெர்மினல், ரோப்போஸ் டெர்மினல் அண்ட் ரோப்வே பிட்வீன் ஸ்ரீவி அண்ட் எலஃபேண்டா. ஸோ திஸ் இஸ் த வேர்ல்டு லாங்கஸ்ட் ரோப்வே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இட்ஸ் பீன் அண்டர் கன்ஸ்ட்ரக்டிங். ஓகே, ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக நீங்கள் அழகாக கோட் பண்ணலாம். அண்ட் அனதர் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு செக்டராக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க. இம்பார்ட்டண்டான ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ். ஓகே, வாட் இஸ் மீன் பை இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா டைவர்ட்டிங் அ வாட்டர் எக்ஸஸ் பேசின் டு அ வாட்டர் டெஃபிஷியன்ட் பேசின் பை இன்டர்லிங்கிங் 37 rivers of India by a network of almost 3,000 ஸ்டோரேஜ் டேம்ஸ். ஓகேங்களா, ஸோ வந்து ஒரு வாட்டர் இன்சிஸாக இருக்கிறதுலேருந்து வாட்டர் லெஸ்ஸுக்கு வந்து கொடுக்குறதுக்கு வந்து இன்டர்கனெக்ட் பண்ணுறது தான் இன்டர்கனெக்டிங் ஆஃப் ரிவர்ஸ், சிம்பிள் ஆஸ் தட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு பட்ஜெட்டில் வந்து கென் அண்ட் பெட்வா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அப்ரூவ் பண்ணி வி கோயிங் டு மூவ் ஹெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபார் இன்ஃபர்மேஷன், கென் அண்ட் பெட்வா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸில் ஃபஸ்ட்டாக கேபினெட்டான அப்ரூவல் ஆகப்பட்ட ரிவர்ஸ். ஓகேங்களா, போத் கென் அண்ட் பெட்வா இஸ் த ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் யமுனா. ஓகேங்களா, இட் ஃப்ளோஸ் இன் உத்தரப்பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ். அண்ட் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிவர்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. தமன், கங்கா, பஞ்சல், தாப்பி, நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார், காவேரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பட்ஜெட்டில் வந்துட்டு அப்ரூவல் ஆகப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ வந்து இது மாதிரி இந்த ரிலேட்டடான 5 ரிவர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, then of course interlinking of rivers வந்து have 2 components. One component is Himalayan component and another component is peninsular component. ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம கென் அண்ட் பெட்வா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் இன் நார்த் இந்தியா. நம்ம எல்லாமே ஹிமாலயன் அப்படின்னாக்கா வந்துட்டு கங்கா, யமுனா, ஆஃப்கோர்ஸ் கங்கா, யமுனா, இண்டஸ், பிரம்மபுத்திரான்னு போயிடுவோம். ஸோ வந்து கென் அண்ட் பெட்வா இஸ் a tributary of யமுனா. ஸோ அப்போ என்ன நினச்சோன்னா comes under Himalayan component. No, it is not. Ken and Betwa comes under peninsular component. So please kindly see the rivers which comes under Himalayan component and peninsular component. Okay, எஜுகேஷனில் வந்துட்டு இந்த டிஜிட்டல் யூனிவர்சிட்டி 1 class 1 channel அப்படின்னா வந்து இந்த டிவியில் வந்து ஒரு சேனல் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வாங்க. இட்ஸ் டியூ டு த அவுட்கம்ஸ் ஆஃப் கோவிட். ஓகே, ஹியர் கம்ஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட், இன்டகிரேட்டட் ஆர்கிடெக்சர் ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியோட ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி, அதாவது ரொம்ப செதுக்கி பண்ண மிஷின்ஸ். அப்படின்னா ஃபஸ்ட்டு மிஷின், வெரி இம்பார்ட்டன்ட் மிஷின் சக்தி. ஓகேங்களா, ஸோ மிஷன் சக்தியில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ராடான ஸ்கீம். ஸோ இதை வந்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு 2 கேட்டகரிஸாக பிரிச்சிருப்பாங்க. இட்ஸ் அ வெரி ப்ராட் ஒன். ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பண்ணாக்கா சாம்பல், இன்னொன்று வந்து பண்ணாக்கா சம்திரியா. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப பெரிய ஸ்கீம்ஸ். ஓகே, ஸோ அது வந்து ஒன்றா பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் சக்தி அண்ட் வாட் ஃபார் சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷன் சக்தி விச் கன்சிஸ்ட் ஆஃப் த ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் ஃபார் த empowerment and protection of women. Okay, for empowering women and for protecting women we have got the mission Shakti, and we can see about the Sambal and Sambardaya scheme. Okay, first Sambal வந்து பார்த்தீங்கன்னாக்கா is more concentrated on the safety and security of women. Okay, Sambal is for safety and security of women and we have the schemes below. அதாவது சாம்பல், அதாவது மிஷன்
ஓகே, இது வந்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு ஓகே, மிஷன் சக்தியில் வந்துட்டு 2 இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்துட்டு சம்ருதயா, இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா சாம்பலில் இருக்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சாம்பல் கீழே இருக்கிற ஸ்கீம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்துட்டு இட்ஸ் ஒன் ஸ்டாப் சென்டர். இட் இஸ் நெசசரி ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் அசிஸ்டன்ஸ் டு விமன் அஃபெக்டட் பை வயலன்ஸ் இன் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ஸ்பேசஸ். தென் மஹிளா போலீஸ் வாலண்டியர், இது கொஞ்சம் ஃபேமஸாக வந்து போயிட்டு இருக்கு. டு ஃபைட் த கிரைம் அகேன்ஸ்ட் விமன் த்ரூ ஆக்டிவ் வாலண்டியரிங், விமன்ஸ் ஹெல்ப்லைன் for providing 24 hours emergency, and Swadagra அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா it helping women for rehabilitation to women affected by the unforeseen circumstances. And Ujwala scheme is to help the women and children prevent from trafficking for sexual exploitation. அதாவது செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்துட்டு இந்த கடத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்டர் மூவியில் இந்த வில்லன் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து காப்பாற்றி பண்ணுறது தான் உஜ்வாலா. ஓகேங்களா, தென் நியூ காம்பனன்ட் கால் நரி அட்ஹலட், நாரி சக்தி நாரி. ஓகே, சம் நாரி அட்ஹலட் அப்படின்னாக்கா இட்ஸ் ஃபார் ஃபாஸ்டர் டிஸ்பியூட் ரிசொல்யூஷன். ஓகேங்களா, ஸோ விமன் ரிலேட்டடாக வந்து ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுனாக்கா ஈஸியாக வந்து அதை ரிசால்வ் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது தான். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜெண்டர் ஜஸ்டிஸ் இஸ் என்ஷூர்ட். ஓகே, இதில் என்ன ஃபன் ஃபேக்ட்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு மிஷன் சக்தியில் வந்துட்டு இட் ஹேஸ் another ஸ்கீம் கால் சக்தி. மிஷன் சக்தியில் இட்ஸ் ஃபார் டெவலப்பிங் அ ஹை பொட்டனன்ட் ஆன்டி சேட்டலைட் வெப்பன்ஸ். ஓகே, நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த மிசைல்ஸை தகர்த்துற மாதிரி. அண்ட் அஃப்கோர்ஸ் உஜ்வாலா வி நோ தட் இட் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு த எல்பிஜி சிலிண்டர்ஸ் கிவிங் டு உமன். ஓகே, ஸோ 2 நேம் இருக்குது, ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் தட். தென் சமர்த்தயா வந்து மோஸ்ட்லி ஃபார் ஃபோக்கஸிங் ஆன் விமன் எம்பவர்மெண்ட். அது வந்து செக்யூரிட்டி சாம்பல். இது வந்து உமனை எப்படி எம்பவர் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன ஸ்கீம்ஸ் வரும்னாக்கா பேட்டி பச்சாவ், பேட்டி பதாவ், இதெல்லாம் அந்த வெரி ஃபேமஸான ஸ்கீம் இல்லைங்களா. டு ஜென்ரேட் அவேர்னஸ் அண்ட் இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி ஆஃப் வெல்ஃபேர் சர்வீசஸ் இண்டியன் ஃபார் கேர்ள்ஸ், பேட்டி பச்சாவ் ஃபார் எஜுகேஷன். இட் இன்க்ளூட்ஸ் த மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா. அதாவது வந்து ப்ரெக்னென்ட் விமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேக்சினேஷன், கரெக்டான நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸு அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஓகே, அதான் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா. தென் அஃப்கோர்ஸ் அந்த சம்மதியில் வந்து ஜெண்டர் பட்ஜெட்டிங், இது வந்து பிளேஸ் அ வெரி மேஜர் ரோலுங்க. அதாவது ஒரு விமனோட ப்ராப்ளம் இதோட ஒரு சீடாக இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா வந்து கடைசியில் வந்து எங்கே போய் முடியும்னாக்கா ஒரு ஜெண்டருக்கான பட்ஜெட்டிங்கே இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து விமன் ஓரியன்ட் நிறைய ஸ்கீம்ஸ் தான் அவங்களோட ரூட் காஸை அறிஞ்சு அதுக்கான பட்ஜெட் வந்து இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ அதை மாதிரி வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எராடிகேட் பண்ணுறது. அண்ட் கிரிச்சி ப்ரொவின்ஷன் ஃபார் ஒர்க்கிங் மதர்ஸ் அண்டர் நேஷனல் கிரிச்சி ஸ்கீம். கிரிச்சினா அந்த இது மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த குழந்தைகளை வந்து பார்த்துக்கிறதுக்கு அதுதான். தென் மிஷன் வாத்சாலயா, இதுவும் வந்து பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க. மிஷன் வாத்சாலயா வில் பி லுக்கிங் இன் டு சில்ட்ரன் வெல்ஃபேர் சர்வீசஸ் அண்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீசஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி. மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரே மாதிரி தான் இருக்கும். மிஷன் வாத்சாலயா வில் இன்க்ளூட் த ஸ்கீம் ஃபார் சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீசஸ் சென்ட்ரலைஸ் ஸ்பான்சர் ஸ்கீம். மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஷன் வாத்சாலயான்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட் ஸ்கீமாக இருக்குது. என்னக்கா ஃபார் ஹெல்பிங் டிவோர்ஸ் விமன், அதாவது விடோஸ் விமன், ஹெல்பிங் விடோஸ் டூரிங் கோவிட். அதாவது கோவிடால் கணவர்களை இழந்த மனைவிமார்களுக்காக ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, ஃபார் ஹெல்பிங் விடோஸ் டூரிங் கோவிட். ஓகே, தென் சக்ஷம் அங்கன்வாடி மிஷன் அண்ட் போஷான் 2.0. ஸோ போஷான் அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு அந்த அங்கன்வாடி அப்படின்னா போஷான் அண்ட் அங்கன்வாடி அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டியது இன்ட்ரிகேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், அங்கன்வாடி சர்வீசஸ், போஷன் அபியான் ஸ்கீம் ஃபார் adolescent girls அண்ட் நேஷனல் கிரிச்சி ஸ்கீம் among others. ஸோ வாட் இஸ் மீன் பை போஷான் 2.0 அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் மீன் பை போஷான் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா, போஷான் அபியான். ஓகே, ஸோ அவங்களோட டார்கெட்ஸ் மட்டும் பார்த்துலாம். அதாவது நம்ம வந்து முன்னாடி வருஷத்துலேயே போஷன் அபியான் பற்றின ஸ்கீம் வந்துடுச்சு. அதோட டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக இந்த போஷான் அபியான் அப்படின்னாக்கா வந்து இட்ஸ் மியர்லி வந்து மக்களுக்கு சத்து கொடுக்கணும், அதுதான். ஓகேங்களா, தமிழில் சொல்லணும். இட்ஸ் டார்கெட் டு ரெடியூஸ் ஸ்டண்டிங் அண்ட் நியூட்ரிஷன், அனீமியா அண்ட் ரெடியூஸ் த லோ பர்த் வெயிட். இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வந்து பண்ணது தான் வந்துட்டு இந்த போஷான் அபியான். அந்த டார்கெட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2%, 3%, 2%. And of course the target to bring down the stunting among children in the age group of 0 to 6 years from 38.4% percentage to 25% 2022. So okay, 2022ல நம்ம வந்து ஸ்டண்டிங் growth வந்து 38லேருந்து 25% கொண்டு வருவோம்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஏன்னாக்கா வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப ஸ்டண்டிங் ஆகுதுங்க, அதாவது அவங்களோட ஹைட்டு கம்மியாக இருக்குது, ரொம்ப அனிமிக்காக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு கொண்டு வந்தால் போஷான் அபியான். ஸோ இந்த போஷான் 2.0 அப்படின்னா என்ன இருக்கும், அதோட கொஞ்சம் வந்து ஒரு
ஒரு அப்கிரேட் வெர்ஷனாக தான் இருக்கும். அதான் ஸோ த கவர்மெண்ட் வில் merge the போஷன் அபியான் அண்ட் சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம். போஷன் அபியானையும் ஒரு சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம் ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுதான் மிஷன் போஷன் 2.0. ஓகேங்களா. ஸோ த போஷன் 2.0 வில் லுக் இன்டு த வேஸ் அண்ட் மெஷர்ஸ் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் ஃபார் வாட் அப்படின்னாக்கா நியூட்ரிஷனல் கண்டென்ட், அவுட்ரீச் அண்ட் டெலிவரி அண்ட் அவுட்கம்ஸ் ஃபார் த விமன் அண்ட் த சில்ட்ரன். தென் வாட் இஸ் மீன் பை சக்ஷம் அங்கன்வாடி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அங்கன்வாடிஸ்லாம் என்னென்னு பார்த்துலாம். ஸோ அங்கன்வாடி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் ரூரல் சைல்டு கேர் சென்டர் ஸ்டார்டட் பை இந்தியன்ஸ், அஃப்கோர்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் இன் 1975 அஸ் அ பார்ட் ஆஃப் இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ். ஸோ அதை நம்ம வந்து இவ்வளோ நாளாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மோஸ்ட்லி 1975 எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா டு காம்பேட் த சைல்டு ஹங்கர் அண்ட் மால் நியூட்ரிஷன். ஓகேங்களா. இட்ஸ் லைக் நியர் அ சைல்டு கேர் சென்டராக இருந்ததா. ஸோ இதில் கீழே வந்து நிறையா இது மாதிரி வந்துருச்சு, ஸ்கீம்ஸ் மாதிரி வந்துருச்சு. அதாவது பெரிய பெரிய ஹெல்ப்ஃபுல்லான ஸ்கீம் மாதிரி மாறிடுச்சு இது. இட்ஸ் அ ஃபோக்கஸ் ஆன் த health and nutrition and early learning incentives under integrated child development services கீழே இருக்கிறதுல வந்துட்டு இது வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்குது அங்கன்வாடிஸ். ஓகே, தீஸ் ஆர் த ஃபோக்கல் பாயிண்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப். சரி, ஒரு குழந்தைங்களுக்கு ஹெல்த் கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்க போகிறீங்க? அஃப்கோர்ஸ் ஏதாவது ஒரு ஸ்கூல் ஆகட்டும் இல்லை ஏதாவது சைல்டு கேராக இருக்கட்டும், அது பண்ணுறது யார்? அங்கன்வாடி ஒர்க்கர். ஸோ அஃப்கோர்ஸ் ஹியர் கம்ஸ் த அங்கன்வாடி. தே ஆர் த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஃபார் த ஹெல்த், நியூட்ரிஷன், early learning for the people, for the children and the women. Currently அங்கன்வாடி சர்வீசஸ் ஸ்கீம் ப்ரொவைட் 6 சர்வீசஸ். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைல்டு ஹங்கர் அண்ட் மால் நியூட்ரிஷன் மட்டும் இருந்துச்சு. இப்போ 6 சர்வீசஸ் இருக்குது. என்னென்னு பார்த்துக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன், இம்யூனைசேஷன், ஹெல்த் செக்அப், ப்ரீ ஸ்கூல், நான் ஃபார்மல் எஜுகேஷன், நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் ரெஃபரல் சர்வீசஸ். ஓகே, ஸோ இவ்வளோ சர்வீசஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் தீஸ் ஆர் பெர்ஃபார்ம் பை அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா. ஸோ தீஸ் அங்கன்வாடி இந்த 6 சர்வீசஸ் தாங்க. ஸோ தீஸ் ஆர் அப்கிரேடட் இன்டு சம் வேர்ஷன். அது பேர் தான் சக்ஷம் அங்கன்வாடி, சக்ஷம். ஸோ அது அப்கிரேடில் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா ஸ்மார்ட் டீச்சிங் பண்ணுவாங்க, ஸ்மார்ட் லேர்னிங், ரிச்சி ஃபெசிலிட்டிஸ், அது மாதிரி சம்திங் அப்கிரேட், டிஜிட்டலைஸ்டு அது மாதிரி. தென் போஷான் அப்படின்னாக்கா வந்து நமக்கு நிறைய போஷான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது வந்து இட்ஸ் லைக் அ ஃபன் ஃபேட் மாதிரி தான். நம்ம ஹியர் கம்ஸ் த போஷான் மான் சொல்லிட்டு வரும். டு இம்ப்ரூவ் த நியூட்ரிஷனல் அவுட்கம்ஸ் ஃபார் த சில்ட்ரன், அடலசன்ட் கேர்ள்ஸ், ப்ரெக்னென்ட் விமன் அண்ட் லாக்டேட்டிவ் விமன்ஸ்க்காக வந்துட்டு இந்த போஷான் மா அப்படின்னு சொல்லி பண்ணுறது ஃபார் த அப்ஜெக்டிவ். ஃபோக்கஸ்ட் ஆன் ஆன்டிநேட்டல் கேர், ஆப்டிமல் breastfeeding, anemia, growth monitoring, girls education, diet and right age of marriage. Right age of marriage வந்து போஷன் மாக்குள்ள வந்து அதுவும் அவங்க டிசைட் பண்ணி போட்டிருக்காங்க. ஹைஜீன் அண்ட் சானிடேஷன், ஈட்டிங் ஹெல்த்தி, ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன். ஓகே, அந்த போஷன் மால இதெல்லாம் தான் வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஃபோக்கஸ் ஆன் த சோஷியல் அண்ட் பிஹேவியரல் சேஞ்ச் அண்ட் கம்யூனிகேஷன். ஏங்க சோஷியல் பிஹேவியர்லாம் மாறுது ஏங்க. தென் வாட் இஸ் போஷன் வாட்டிகா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த போஷன் வாட்டிகா நிறைய பேர் தெரியாது. பிகாஸ் இது வந்து அவ்வளோ இது இல்லை. பட் ப்ளீஸ் டூ நோட் திஸ். ஓகே, டு என்ஷூர் த சப்ளை ஆஃப் நியூட்ரிஷன் த்ரூ ஆர்கானிக்லி ஹோம் க்ரோன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் சைமல்டேனியஸ்லி என்ஷூரிங் தட் த சாயில் மஸ்ட் பி ரிமைன் ஹெல்த்தி. இது வந்து என்வாயன்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, கேர்ள்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் தான். ஓகே, ஸ்பேஸ் அவைலபிள். சரி, இதுக்கு ஸ்பேஸ்க்கு எங்கே போகிறது? நான் வந்து வீட்டில் வளர்ங்க, எனக்கு வீடு இல்லை, அது நிலம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் அவைலபிள் அட் அங்கன்வாடி, ஸ்கூல் ப்ரிமைசஸ் அண்ட் கிராம் பஞ்சாயத்து. ஓகேங்களா. ஸோ அங்கே வளர்த்து அதை கொடுத்து குழந்தைகளுக்கும் மென்ஸ்க்கும் தர போகிறாங்க. ஓகே, அண்ட் சம் மிஸ்செலேனியஸ். ஓகே, பிஎம் தேவ் ஐஎன்இ to fund the infrastructure and social development based on felt needs of northeast. நார்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே வந்து கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஃபண்ட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு நான் ஃபீல் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் நாட் த ட்ரூத். ஆக்சுவலி அவங்களுக்கான வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் அந்த தேவ் ஐஎன்இ. அண்ட் ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னாக்கா அவங்க அந்த அதாவது சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து லேக் ஆகிட்டே இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் தேர் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அது மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு வந்து எதை ஃபண்ட் பண்ணுற மாதிரி அதை டெவலப் பண்ணுற மாதிரி கொடுக்குறது தான் வந்து ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் ப்ரோக்ராம். அண்ட் வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அந்த டார்கெட்டிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் வில்லேஜஸ் வந்து நார்த் பார்டர் லெஃப்ட் அவுட் த டெவலப்மெண்ட் கெயின்ஸ். ஓகேங்களா. தென் டிஜிட்டல் பேங்கிங்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து நான் வந்து எனக்கு ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பிக்க போகிறேன். இப்போ நானே நடந்து போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லாம் வந்து அவங்க நேரில் போய் சைனை போட்டு எல்லாம் பண்ணுவேன் இல்லைங்களா. ஸோ வந்து நம்ம எந்த விதமான ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் எதுவுமே இல்லாமல் எல்லாமே நான் இப்போ என் லேப்லையே பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவேன்? அதுதான் டிஜிட்டல் பேங்கிங். ஆனால் இப்போவுமே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணாங்க. ஹியர் திங்ஸ் நான் வீடியோ கால் மட்டும் பண்ணுங்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. மக்கள் எந்த விதமாக நடமாடாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து பேங்க்கை வந்து பண்ணணும் அப்படின்னாக்கா அதுதான் டிஜிட்டல் பேங்கிங். நான் முக்கால்வாசி இப்போலாம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து இப்போ பேங்க்குக்கு போய் நான் இப்போ எனக்கு வந்து எங்கள் அப்பா பேங்க்குக்கு நான் வந்து அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறேன். நான் என்ன போய் பேங்க்லேயே போய் போட்டுட்ருக்கிறேன் இல்லை. நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? ஃபர்தராக ஃபோன்பே போட இல்லை பேடிஎம், இதுவே ஒரு டிஜிட்டல் பேங்கிங் தான். ஸோ இது மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் வந்துட்டு டிஜிட்டல் பேங்கிங்கில் வந்து
வந்து முன்னாடியே வந்திருக்குன்னா அஃப்கோர்ஸ் வந்திருக்கு. ஈஸ் ரிஃபார்ம்ஸ் அஜெண்டா, பிஎஸ்பி ப்ளோன்ஸ் சின் 15minutes.com. ஸோ இதெல்லாம் வந்து டிஜிட்டலைஸ்டாக வந்து இந்த ரிஃபார்மன்ஸில் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிஎஸ்பி லோன்ஸ் 15 minutes தான் வந்து டிஜிட்டலாகவே வந்துட்டு அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி அப்போவே வந்துட்டு லோன்ஸ் 15 minutes வாங்குற மாதிரி. ஜீவன் பிரமான் இனிஷியேட்டிவ் அப்படின்னாக்கா வந்துட்டு ஓல்டேஜ் பீப்புளுக்கு வந்து பென்ஷன்ஸ் வந்து டிஜிட்டலைஸ்டு முறையில் கொடுக்குறது. டோர் ஸ்டெப் பேங்கிங் சர்வீசஸ் அது இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹெல்த்துக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, திஸ் இஸ் நேஷ்னல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன். ஓகே, ஸோ பட்ஜெட்டில் ஒரே ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இந்த நேஷ்னல் டிஜிட்டல் எக்கோ சிஸ்டமை வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் அந்த ஒரு அதான் நேஷ்னல் டிஜிட்டல் ஹெல்த் எக்கோ சிஸ்டம் அப்படிங்கிற கீழே ஏகப்பட்டது இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆனால் பட்ஜெட்டில் அது மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்ல போகிறோம். ஸோ வாட் இஸ் மீன் நேஷ்னல் டிஜிட்டல் ஹெல்த் எக்கோ சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் டினோட்ஸ் வந்து நேஷ்னல் டிஜிட்டல் health mission. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து there are 4 features under this: health ID, personal health records, digidata and health facility registry. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அது 4 இருக்குது. ஸோ 4 டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஹெல்த் டிஜிட்டல் மிஷனை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி அஃபேர். அண்ட் ஹியர் த திங் இஸ் ஆயுஷ்மான் பாரத்தோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியும் நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி தான். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இங்கே இருக்கு பாருங்கள். ஓகே, வாட் இஸ் மீன் பை ஹெல்த் ஐடி அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றா ஹெல்த் ஐடி அப்படின்னாக்கா வந்து எப்படி ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் அடங்கின ஆதார் கார்டு இருக்கோ அதே மாதிரி அவங்க எல்லாத்தோட ஹெல்த் ரெக்கார்ட்ஸ். ஹெல்த்துங்கிறது என்னோட சுகர் லெவலாக இருக்கலாம், நான் என்ன வந்து ஹெல்த் ரிலேட்டட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் நான் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கேன்ற மாரி கூட அந்த ஹெல்த் ஐடியில் இருக்கும். ரிப்போசிட்டரி ஆஃப் ஆல் ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஃபார் எவ்ரி இந்தியன் ஹாஸ்பிட்டல்ஸ், லெபார்ட்டரிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஆன்லைன் ஃபார்மர்ஸ், டெலிமெடிசன் ஃபிர்ம்ஸ், everything will be integrated together and they will be giving a unique health ID using the basic details and Aadhaar number, and each health ID will be linked with a health data consent manager which will be used to seek the patient consent and allow seamless flow of information from the personal health records module. அது ஒன்றும் இல்லைங்க, இப்போ எப்படி நம்ம ஒரு ஏடிஎம் கார்டில் வந்து ஒரு பின் போட்டால் தான் வந்து நம்மளுக்கு பணம் வரும், அந்த மாதிரி வந்து ஒரு ஐடி, அந்த ஐடிக்கு ஒரு லிங்க் மாதிரி பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம பெர்மிஷன் கொடுத்தா தான் இது பண்ணுற மாதிரி, இல்லைனா எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜிடாக்டர்னா ஒரு டிஜிட்டலைஸ் பண்ண டாக்டர் தாங்க. அவங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அந்த சிக்னேச்சர் வச்சு கொடுத்து நம்ம வந்து மெடிசன் வாங்கிக்கிற மாதிரி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரி, பர்சனல் ரெக்கார்ட்ஸில் எல்லாமே சும்மா டிஜிட்டலைஸ் பண்ணுற மாதிரி தான். ஓகே, ஸோ நேஷ்னல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷனோட பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து என்னென்ன ஃபேஸஸ் எல்லாம் அதை தாண்டி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் ஹெல்த் பாலிசிலே இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகே, இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஹெல்த் ஸ்டாக் பை நீத்தியாக ஒரு கமிட்டி பண்ணிப்பாங்க. ப்ளீஸ் கமெண்ட் த நேம் ஆஃப் த கமிட்டி. ஓகேங்களா, எனக்காக வந்து அந்த அப்போ தான் நான் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ப்ளீஸ் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நேஷ்னல் டிஜிட்டல் ஹெல்த் ப்ளூ பிரிண்ட் இன் ஜூலை 2019 அண்ட் அதுக்கப்புறம் வந்தது நேஷ்னல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் இத்தனை ஃபேஸஸ்லேயும் வந்து அதை பற்றி பேசியிருப்பாங்க. இட்ஸ் நாட் லைக் அ ஃப்ளோ சார்ட் மாதிரி இல்லை. ஸோ இந்த ஃபேஸில் இதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் அஃப்கோர்ஸ் த போர்ட்டல்ஸ், என்னென்ன போர்ட்டல்ஸ் பற்றி அவங்க பேசியிருந்தாங்கன்னு பார்க்கலாங்க. பிகாஸ் இந்த போர்ட்டல்ஸ் வந்து தேஷ் ஸ்டாக்கி போர்ட்டல் இஸ் ஃபார் வாட் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கொஸ்டின் கேட்டுவாங்க. இது ஒரு சிம்பிள் கொஸ்டினாக தான் இருக்குது. ஈஸியாக நீங்கள் 2 மார்க் வாங்குற மாதிரி இருக்கும். பட் அதை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா. ஸோ பட்ஜெட்டில் இன்ட்ரூஸ் பண்ணதான் இட்ஸ் ஃபார் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ டிஜிட்டல் எக்கோ சிஸ்டம் ஃபார் ஸ்கில்லிங் அண்ட் லைவ்லிஹுட் டு ப்ரொமோட் ஆன்லைன் ட்ரைனிங். இது வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட போர்ட்டல் தான் தேஷ் ஸ்டாக்கி போர்ட்டல். நெக்ஸ்ட்டு பர்வேஷ் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே முன்னாடியே தெரியும். இட்ஸ் லைக் அ வெப் பேஸ்ட் workflow application which has been developed for online submission monitoring for proposals submitted by the proponents for seeking environment, forest, wildlife and coastal regulation zones clearance from the central, state and district level authorities. ஓகேங்களா, நமக்கு தெரியுங்க. இப்போ நான் வந்து ஒரு என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கேட்டேன்னு வச்சுக்கோங்க. சரி இதை கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நான் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்டு ரெட் ஆஃபீஸமாக போய் அந்த ப்ராஜெக்டே நான் கைகூட போகிறேன் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். அது மாதிரி இல்லாமல் ஸோ என் ப்ரொபோசல்ஸை நான் ஆன்லைன் வெப் பேஸில் சப்மிட் பண்ணுவேன். ஸோ அவங்க ஈஸியாக ப்ராசஸ் பண்ணி அதிலே வந்து சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். அண்ட் அஃப்கோர்ஸ் இயர் 2022 வந்து பார்த்தீங்கன்னா இட் பி அ மில்லட்ஸ் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வாட் இஸ் மீன் தட்னா அந்த க்ரோத் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மில்லட்ஸ்க்கு நம்ம நிறையா வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பீப்பிள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னாக்கா வந்து நோ இஷ்யூஸ். என் டெலகிராம் லிங்க் இருக்கும். அந்த டெலகிராம் லிங்க்கில் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் என் டெலகிராம் லிங்க் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டெலகிராம் லிங்க் கூட சென்ட் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம அறிவன் ஐஎஸ் டெலகிராமில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Bye bye.